பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எங்களால் டீ கூட குடிக்காம வீட்டிலேருந்து வந்துடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து எங்களுக்கு காலையில் உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்யறதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுடைய வந்து மாதம் பார்த்தீங்கன்னா வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப அவதிப்படுறோம். நாங்கள் எங்களுடைய முதல்வருக்கு எல்லாத்துக்காகவும் ரொம்ப முதல்ல வந்து நன்றி கடனை தெரிவிக்கிறோம். வாடகை கட்ட முடியாது, ஒவ்வொரு மாதமும் 5000 6000 ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வாடகைக்காரங்க வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏற்றினே இருக்கிறாங்க. ஆனால் எங்களால் வாடகை கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து எங்களுக்கு தராங்க. அது இல்லாத எங்களுக்கு கடன் வந்து லோன் வந்து நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்கோம். அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களை இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் வேலைக்கு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் முதல்ல ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவிக்காக நிறைய நலத்திட்டங்கள் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு சீட்டு கொடுக்க இது மார்க் கம்மியா இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகளுக்கும் காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத மருத்துவத்தில் எங்களுக்கு உடல்நலம் எதுக்குமே எங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா இப்போ மருத்துவம் மூலமா எங்களுக்கு நிறைய சேஃப்டி, இதுல நிறைய முதல் உதவி செய்யறாரு. கல்வி கடன்கள் தர்றாரு, நிறைய உதவிகள். இப்போ நாங்க வேலை செய்யற எங்க கணவர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட மானியம் மூலியமா நிறைய உதவி செய்யறேன்னு இருக்கிறாரு. வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க. வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க. அதுக்காகவும் நன்றி. நிறைய நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகையிலிருந்து இலவச பஸ்ல இருந்து இன்னும் மகளிருக்கு நிறைய செய்யறாரு. அதற்காக மிகவும் நன்றி. முதல்வர் அவர்களுக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லா இதுலயும் எங்களுக்கு நல்லா உதவி பண்றாங்க. இதை நாங்க மறக்கவும் மாட்டோம். அந்த சாமியை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. நான் ஹஸ்பண்டே இல்லாத பொண்ணு தான் சார். ஆனா நான் மாசம் ஆனா 7000 ரூபாய் 8000 ரூபாய் வாடகை எடுத்து வைக்கிறேன். 2 ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு பெருக்கிதான் சார் அந்த காசை வாங்கி வாடகை கொடுக்குறோம், சாப்பிட்றேன். எங்களுக்குலாம் ஒரு வீடு கொடுத்தாங்க அந்த சாமி. இதை விட இன்னும் நான் நல்லா கோயில் கட்டி கும்பிடுவேன் சார். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல சார். ஆனா அந்த மூக்க செல்லி 100 வயசு வரைக்கும் நல்லா அவர் அப்பாவை மாதிரியே அவர் 100 வயசு வரைக்கும் நீண்டு வாழணும் வாழ்த்துறோம் நாங்க. இதுக்கு மேல என்ன சார் பேசுறது? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அந்த சாமி. எல்லாரும் நினைக்கிறோம் வேலையை சம்பளத்தை ஏற்றி எங்களுக்கு பெண் உரிமையை முன்ன கொண்டு வந்து அவர்